கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் 04/6/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் இந்த மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணுன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். டுடே ரிசல்ட் 650. இதில் ஃபஸ்ட்டு நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கோம் இல்லையா, 657 கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு இந்த ஜீரோனால் எதனால் 7 எடுத்தோன்னா அதுக்கு நாள் பார்த்துக்கிட்டோம்னா 290 இதுக்கு அப்படியே ஜீரோ வரைக்கிட்டான். இல்லைன்னா 65 ஏபி கரெக்டாக உள்ளே வந்துச்சு, சி போர்டு அப்படியே காப்பி பண்ணி இறக்கிட்டான். இதனால் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. அப்புறம் ஏபிஎஸ்சி பிசிக்கான கெஸ்ஸிங்கில் 65 ஏபி பாஸு. ஓகேங்களா? ஏபி பாஸு. அதுக்கடுத்து நம்ம வீடியோவில் ஒரு சில கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, வீடியோவில் கொடுத்த கெஸ்ஸிங்கை நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தோன்னு பார்த்துக்கிட்டோம்னா அதாவது கரெக்டாக உள்ளே இறங்குச்சு. பட் ஆனால் ஏ போர்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது ஒன்று தான் ஒரு வருந்தத்தக்க செயல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது ஒன்று தான். சரிங்களா? இதில் நம்ம எப்படி கொடுத்துருந்தோன்னு பார்த்துக்கிட்டோம்னா இது மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வீடியோக்கான ஒரு கெஸ்ஸிங். இதில் நம்ம 3 டிஜிட் கொடுத்துருந்தோம் இல்லையா, கரெக்டாக எடுத்துருந்தோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. அதாவது எப்படின்னா 5012509. ஓகேங்களா? ரிசல்ட்டு 650. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன கெஸ்ஸிங் எடுத்துருந்தோம்னா இப்படி உல்ட்டா பண்ணி எடுத்துருந்தோம். அதாவது 0051209. இதை ஏபியாக எடுத்தோம், இது அப்படியே உல்ட்டா பண்ணோம். இதை அப்படியே திருப்பி போட்டிருந்தோம்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங் தட்டியிருந்துருக்கலாம். 50 நம்ம இப்படி எடுத்தோம். பட் ஆனால் அது அப்படியே உல்ட்டாவாகி போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சரியான அடிச்சிருந்துருக்கலாம், ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா? அதுபோக நம்ம ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருப்போம் இல்லையா, ஏபிசி ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 0 பாஸு, 5 பாஸு, 7 மட்டும் ஃபெயிலு. 7க்கு பதில் இல்லை 6 வந்துருந்துச்சுன்னா 3 டிஜிட்டு வின்னு. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். இதில் சி போர்டும் பி போர்டும் பாஸு. ஏன்னா 0 நம்ம கன்ஃபார்மாக எடுத்துருந்தோம், ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை தட்டி தூக்கி வந்துருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 492685. ஓகேங்களா? 685. அதுக்கடுத்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 728. ஓகேங்களா? 728. ஒன் 138. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 492 685 728 மற்றும் 138 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான்.
பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 3 டிஜிட். இதில் நமக்கான ஃபஸ்ட்டு நம்பர் 401 to 409. ஓகேங்களா, 401 to 409. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 210 to 219. ஓகேங்களா, இது அதிகபட்சம் பார்த்தோம்னா 10 செட்டு தான் வரும். ஓகேங்களா, 10 செட்டு தான் வரும். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 401 to 409 மற்றும் 210 to 219 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அவன் பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபியில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 06 21 02 73. இது எல்லாமே ஏபியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏபியில் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு 4 செட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக அவன் ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 2 கண்டிப்பான முறையில் உள்ளே வரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துட்டா ஒரு 0 எடுத்துக்கிடுவோம். 0 ஏ போர்டு இல்லை பி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ஃபைனலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 7. இந்த 207ஐயே 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.